நீங்கள் யதார்த்தத்திலும் கற்பனையில் ஒரு யதார்த்தத்தை செயல்படுத்த நினைத்தீர்கள். ஆகையால் உங்களுடன் மாயாவின் தேவி இருப்பாள். நீங்கள் உலகத்தை பாதுகாப்பீர்கள். உயிரினங்களின் வாழ்க்கையில் கடவுளின் மாயா நிச்சயமாக இருக்கும். நான் உங்களுக்கு எனது இரண்டாவது உருவத்தை தருகிறேன், மாயா. அதை உலகம் தனது லட்சியமாக நினைக்கும். அவள் லக்ஷ்மி என்ற பெயரால் அறியப்படுவாள். நீங்கள் ஆதி பராசக்தியின் பரமசக்தியின் உருவத்தில் பாசம் வைத்தீர்கள். ஆகையால் என்னால் உங்களுக்கு உருவம் தர முடியாது. முழுமையான பாசத்திற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுவும் பாசம்தான். உங்களுக்கு எனது உருவம் அல்ல, நானே கிடைப்பேன். ஆதி பராசக்தியின் பரமசக்தி உருவத்தில் நான் உங்களுக்கு கிடைப்பேன். அனைவரும் அவளை சதி என்ற பெயரால் அறிவார்கள். நீ மீண்டும் வருவாய் எனக் கூறினாய். ஆனால் இது நீ அல்ல. பாசத்திற்கான உறவு மிகவும் விசேஷமானதாகும். யாரை அனைவரும் பூஜை செய்வார்களோ அவரை நான் நேசித்து விட்டேன். அந்த சந்தேகமே உங்களுக்கு விசேஷமாக இருக்கும், கடினமானதாகவும் இருக்கும். சதியின் உருவம் என்னுடையதுதான். ஆனால் அந்த உருவத்தை கொண்டு வர வேண்டியது தாங்கள்தான்.